எஸ். உதயகுமார், மாநில பொதுச் செயலாளர், தமிழக விவசாயிகள் சங்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகள் 5 ஏக்கர் உள்ள கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வதாகவும் 5 ஏக்கருக்குள் அதாவது 5 ஏக்கர் வைத்துள்ள விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடியும் 5 ஏக்கருக்கு அதிகமாக உள்ள விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி என்று கூறினார். ஆனால் தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய கோரிக்கை, தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய நிலைப்பாடு அனைத்து விவசாயிகளுக்கும் அனைத்து கடனும் தள்ளுபடி செய்ய வேண்டும். சிறிய விவசாயிகளுக்கு சிறிய கடன் தள்ளுபடி, பெரிய விவசாயிகளுக்கு பெரிய கடன் தள்ளுபடி. இதற்கு முன்பு மாண்புமிகு தமிழக முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் முழு கடன் தள்ளுபடி செய்தார். அதன் பின்பு பதவியேற்ற மாண்புமிகு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முழு கடன் தள்ளுபடி செய்தார். எடப்பாடி அவர்கள் முழு கடன் தள்ளுபடி. பக்கத்து மாநிலமான மகாராஷ்டிராவில் உள்ள விவசாயிகளுக்கு மகாராஷ்டிரா அரசு முழு கடன் தள்ளுபடி செய்தது. 2.5 லட்சம் வரை கடன் தள்ளுபடி செய்தது. 7 ஆண்டுகளுக்கு முன்பு கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்தது. கட்டிய விவசாயிகளுக்கு 50% கடன், 50,000 ரூபாய் கடன் தள்ளுபடி செய்தது. எனவே விவசாயிகளுக்கு கால நிர்ணயம் செய்யக்கூடாது. சிறிய விவசாயி பெரிய விவசாயி என்று பாகுபாடு செய்யக்கூடாது. விவசாயிகள் தற்கொலையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். கடந்த 3 ஆண்டுகளில் 1,96,000 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்கொலையிலிருந்து விவசாயிகளை காப்பாற்றும் பொருட்டும், தமிழக மக்களை காப்பாற்றும் பொருட்டும் தமிழக அரசானது முழு கடன்களையும் விவசாயிகள் கடன்களையும் தள்ளுபடி செய்யப்பட்டது. காலம் தவறிய பருவம் தவறிய மழை பெய்வதாலும் வனவிலங்கு மற்றும் காட்டு பன்றிகளாலும் விவசாயம் முற்றிலுமாக அழிந்து விடுகிறது. போதுமான விலை கிடைப்பதில்லை, கட்டுப்படியான விலை கிடைப்பதில்லை, அபரிவிதமான உரவிலை உயர்வு. இதன் காரணமாகத்தான் விவசாயிகளை கடன் தள்ளுபடி கேட்க வேண்டிய துர்பாகிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. கடன் தள்ளுபடி என்பது விவசாயிகளுடைய உற்பத்தி மானியமே தவிர விவசாயிகளுக்கு சலுகையே கிடையாது. எனவே தமிழக முதல்வர்கள் தேர்தல் வாக்குறுதிப்படி அனைத்து விவசாயிகள் அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்வதோடு தேர்தல் காலத்திலே விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியம் வழங்குவதாக அறிவித்துள்ளார். எனவே நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரிலே விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியம் வழங்க வேண்டும். அவ்வாறு தவறும் பட்சத்தில் தமிழக அரசானது நிதிநிலை அறிக்கையிலே நிதிநிலை சட்டமன்றம் கூடும் போது நிதிநிலை அறிக்கையின் போது தமிழகம் தழுவிய பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது தமிழகம் தழுவிய சட்டசபை முற்றுகை போராட்டம் நடைபெறும். ஐயா, இந்த நெல் உட்பட இந்த உணவு தானியங்களை பாதுகாப்பதற்கு நிரந்தரமான வசதி ஏற்படுத்தணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஏற்கனவே கடந்த ஆட்சியில் அதுக்கான அறிவிப்புகள்லாம் வந்துருந்துச்சு. ஏதாவது நடந்திருக்கா இல்லையா? இல்ல, இதுவரைக்கும் நடக்கலைங்க. இதுவரைக்கும் நடக்கல. அதாவது போதுமான அளவு நடக்கல. எல்லா நெல்லும் இது கொஞ்சம் வெளியில் தான் இருக்குதுங்க. இந்த அரசுக்கு விவசாயிகளை அழைத்து விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றணும். அதாவது கருத்து கேட்பு கூட்டம் போடுறாங்க பட்ஜெட்டுக்கு. ஆனா சென்ற ஆட்சியில 5 ஆண்டு காலமாக கருத்து கேட்பு கூட்டம் கூட்டு தனி பட்ஜெட் போட்டு எந்த விதமான பலனும் இல்லை. தனி பட்ஜெட் போட்டது நிதியமைச்சர் சொன்னது தான் வேளாண்மை அமைச்சர் படிச்சாரு தவிர அது மாற்றம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கான நிதி ஒதுக்கல. கிட்டத்தட்ட வரவு வருவாயில் அது 50% விவசாயத்திற்கு ஒதுக்க வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் தனி பட்ஜெட் போட்டதனுடைய நோக்கம் விவசாயிகளை காப்பாற்ற முடியும். எஸ். உதயகுமார், மாநில பொதுச் செயலாளர், தமிழக விவசாயிகள் சங்கம். விவசாயிகளுக்கு அனுமதி வழங்கு. கட்டுப்படுத்து. வனவிலங்குகளை கட்டுப்படுத்து. அனுமதி கொடு. மத்திய மாநில அரசுகளே காட்டு பண்டிகை சுடுவதற்கு விவசாயிகளுக்கு அனுமதி கொடு. கட்டுப்படுத்து. மத்திய மாநில அரசுகளே ஒரு விலையை கட்டுப்படுத்து. ஏமாற்றாதே. தமிழக அரசு இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.